உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கரெக்டாக கவனிங்க. நீங்க பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பிளஸ் சனி இந்த ஆதிக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொல்றேன்னா, அந்த செவ்வாயும் சனியும் இப்போ இந்த மாசத்துல கிரக அடைவுகள்ல செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் இணைகிறார். இது ரொம்ப முக்கியம். அது போக கூட்டு கிரகங்களா அந்த செவ்வாய் சனியோடும் மற்ற கிரகங்கள் இணைகிறது. அப்ப அந்த கூட்டு கிரகங்களுடைய இணைவு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செவ்வாய் சனி உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சரி, இந்த மாத பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாண்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செவ்வாய் ஆப்பட்டது மகரத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாயோடு சுக்கிரன் இருக்கிறாங்க. கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனியோடு சூரியன் இருக்கிறாங்க. இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மார்ச் 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போயிடுவாங்க. அதே சமயத்துல மீனத்துல ராகு இருக்கிறாங்க. இந்த கும்பத்துல புதன் இருக்கிறாங்க. அந்த புதனும் மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி மீனத்துக்கு போயிடுவாங்க. மேஷத்துல குரு பகவான், கன்னியில கேது பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மார்ச் மாசத்துல இதன் அமைப்பில் இருக்குது. அப்ப இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்களே, துலாம் ராசியில் பிறந்திருக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே கடந்த மாதமே உங்களுக்கு கிரக அடைவுகள் நல்லா இருக்குது, உங்களுக்கு பலன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இந்த மாதத்திலும் உங்களுக்கு கிரக அடைவுகள் சூப்பரா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய தனகாரகன். அப்ப அந்த தனகாரகன் செவ்வாய் ஆகப்பட்டது உச்சமாக இருப்பது உங்களுக்கு யோகம். அப்ப தனம்னா பணம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப அந்த பண வரவாகப்பட்டது உங்களுக்கு தடை இல்லாமல் எந்த ரூபத்திலேயாவது எந்த வழியிலேயாவது கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். அப்ப இந்த மாதத்துல பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்ப நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய மாதம். நீங்க என்ன பேச்சு உறுதியா கொடுக்குறீங்களோ அந்த பேச்சு, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திட்டவட்டமான பேச்சு, அதை கண்டிப்பாக நீங்க நிறைவேற்றுவீங்க. அப்ப நீங்க நினைத்ததை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். இது போக இந்த செவ்வாய் உச்சம் பெற்று ஒரு 16 தேதி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் ஆப்பட்டது பயிற்சியாகி கும்பத்துக்கு போய் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்றாங்க. அப்ப அந்த ஆட்சி பெற்ற சனியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானோடு இந்த ஆட்சி பெற்ற செவ்வாயும் இணைவது. சனி செவ்வாய் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் சொல்லியிருப்போம். ஆனா அதே சமயத்துல ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் இருக்கலாம், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று செவ்வாயோடு சனி வரலாம், சனி ஆட்சி பெற்று சனியோடு செவ்வாய் வரலாம், இது மாதிரி இருக்கலாம். இது போக இந்த ஆட்சி இல்லாத இடங்களில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது தவறு. அப்ப இந்த இடத்துல செவ்வாய்
சேர்றாங்கன்னா அங்கே சனி ஆட்சியா இருக்கிறாங்க. அதனால செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடம் ஆட்சி. அப்ப 5ஆம் இடம் என்பது உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முன்னேற்றம். இதுக்கு எந்த ரூபத்திலும் இந்த சனி பகவான் தடையாக இருக்க மாட்டார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றி பாதைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல வர்றதுக்கும் இந்த சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். அது போக இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் ஆகப்பட்டது, தனாதிபதி ஆகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போறதுனால இந்த தனாதிபதி 5ஆம் இடத்துல பயிற்சியாகி சனியோடு இணைவதால் நல்ல ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இது போக அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி கும்பத்துக்கே வர்றாங்க. இப்ப 7ஆம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கே வர்றாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது சுக்கிரன் சனி பகவானோடு இணைவதனால அந்த சனியும் சுக்கிரனும் ரெண்டாவது அவங்க ரொம்ப இணை பிரியாத நண்பர்கள், நட்பு கிரகங்கள். அப்ப சுக்கிரன் ஆகப்பட்டது அவங்களுடைய அந்த ராசி நாதனே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனியோடு இணைவதனால், அதுவும் அவங்க 2 பேரும் நட்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த சுக்கிரனுக்கு சனி பகவான் ஆகப்பட்டது பலன்களை அள்ளி கொடுப்பார். அப்ப 5ஆம் இடத்து பலன் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு உண்டான திறமைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இத்தனை நாள் நம்ம திறமையை வச்சிருந்து அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நம்ம தொழில்ல முன்னுக்கு வர முடியாமல் அதுலயுமே அசிங்கப்பட்டு தொழில்ல வேலையாட்கள் நிலைக்காமல் அதுலயுமே பார்க்க போனா நம்ம அந்த தொழில பாரமா எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் தொழில்ல எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது உங்களுடைய பிசினஸ்ல நீங்க முன்னுக்கு வருவீங்க. அதாவது பிசினஸ்ல உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இது போக பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்துல சிறப்பா இருக்கிறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுடைய ராசியும் பார்க்க போனா ரொம்ப தெம்பாயிரும், ரொம்ப சுறுசுறுப்பாயிரும், எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். அப்ப அந்த ராசிநாதன் வலுவடைவதால் உங்களுடைய ராசியில கண்டிப்பாக நீங்க எண்ணிய எண்ணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்க முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அப்ப இந்த பீரியட் எப்படிப்பட்ட பீரியட்னா, எதிரிகளுக்கு இலக்காரம் கொடுக்காமல், உங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரி, எல்லா திசைகளிலும் எதிரிகள் இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளாகப்பட்டது உங்களுக்கு வழிவிடக்கூடிய மாதம். அப்ப அந்த எதிரிகள்னால பிரச்சனை இல்லை, எதிரிகளை பார்த்து பயந்துக்க வேண்டியது இல்லை, நீங்கள் ஜெயிப்பது நிஜம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய ரூட் கிளியரா இருக்கும். யாரும் உங்களுக்கு தடைக்கு வரமாட்டாங்க, உங்களுக்கு தடை செஞ்சு உங்களை கீழே விழுக வைக்க மாட்டாங்க. நீங்க வாட்டில் நினைத்ததை சாதிக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க வெளிநாடு போறீங்களா, தாராளமாக போகலாம். அது போக வெளிநாட்டுல பிசினஸ் பண்றீங்களா, தாராளமாக பிசினஸ் பண்ணலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புதனாகப்பட்டது கும்பத்தில் இருக்கிறதும், அந்த கும்பத்துல இருந்து அந்த புதன் பகவான் பெயர்ச்சியாகி ராகுவோட சேர்வதும் இந்த துலாம் ராசிக்காருக்கு ஒரு விதமான யோகம் தான். 12க்குரிய கிரகம் 9க்குரிய கிரகம் ஆப்பட்டது அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ராகுவோடு இணைவது. ஏன்னா அந்த புதனும் ராகுவும் ரொம்பவுமே நட்பான கிரகங்கள். அப்ப அந்த புதன் ராகு இணைவாகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யும். அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அவங்க எந்த காலேஜ் ஆசைப்பட்டாலும், எந்த கண்ட்ரியில ஆசைப்பட்டாலும், நம்ம நாட்டிலேயே எந்த ஸ்டேட்ல ஆசைப்பட்டாலும் அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த கண்ட்ரியில அவங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுபோக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குரூப் ஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரும். நேயர்களே, கண்டிப்பாக இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே இது அருமையான டைம், ஒரு அட்டகாசமான டைம். அதுபோக குரு தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க திருமணம் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம். அப்ப திருமண தடைங்கிறது விலகி திருமணங்களாகப்பட்டது துலாம் ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் கண்டிப்பாக திருமணத்தை
உங்க குடும்பத்துல நடத்தி ஒரு குதூகலமாக்கக்கூடிய அமைப்பாகப்பட்டது இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த விதமான தடைங்கிறது இல்லை. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேருவாங்க. அந்த குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். ஆண் பெண் ரொம்ப திருப்தியாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லை. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. அதே சமயத்துல இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.